இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோடல் அனாலிசிஸ் வந்து கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா மெஷின் அனாலிசிஸ் பற்றி 4 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம், கிளாஸ்லேயும் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நோடல் அனாலிசிஸ் பற்றி நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மெஷின் அனாலிசிஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லூப்ஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ கொஷின் கொடுத்துருக்கான். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்கான்னா ஃபைண்ட் அவுட் த கரண்ட் இன் ஈச் பிரான்ச்சுன்னு கேட்டிருக்கான். எத்தனை பிரான்ச் இருக்கோ அத்தனை பிரான்ச்லேயும் எத்தனை கரண்ட் இருக்குன்னு கேட்டிருக்கான். ஸோ கொஷின் இது கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷின் கொடுத்ததுக்கப்புறமா நான் நோட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நோட்ஸ் வந்து என்னது, இது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு 3 எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகுது. அடுத்தது இது ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்லேயும் 3 எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் நோட்ஸ் எழுதுவேன். ஸோ நோட்ஸுக்கு நான் காமனாக இங்கே மென்ஷன் பண்ணுறது V1 and V2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ டயக்ராம் அகைன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நோடல் அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ணணும், கடைசியில் வந்து ஒரு கிரவுண்ட் சைன் கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறமா டயக்ராம்ஸை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். எதுக்காகனா ஈக்குவேஷன் 1 and 2 நான் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ அப்போ இது ஒரு பாயிண்ட் இருக்குது, இது ஒரு பாயிண்ட் இருக்குது, இது கூட கனெக்ட் ஆகிருக்கிறதெல்லாம் தனியாக ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறேன், இது கூட கனெக்ட் ஆகிருக்கிறதெல்லாம் தனியாக ஒரு டயக்ராம் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். ஸோ நோட் 1க்கு இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ நோட் 1 கூட 5 amps கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர். ஸோ அப்போ இன்கமிங் அவுட் கோயிங், இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குன்னா இப்போ 3 எலிமெண்ட்ஸ் அது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து எல்லாமே வெளியில் போகிற மாதிரி தான் ஆரோஸ் இருக்கணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு கொஷினில் என்ன பண்ணிட்டாங்க, 5 ohms வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு இன்கமிங் பாயிண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏரோ இப்படி இருக்குது, மற்றதுக்கு எல்லாமே அவுட்வர்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ கேசிஎல் அப்படி என்னது, இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் தானே. ஸோ இன்கமிங் அவுட் கோயிங். ஸோ இன்கமிங் கரண்ட் எவ்வளோ வருதோ அதே மாதிரி அவுட் கோயிங் கரண்ட் போகுன்றது அர்த்தம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து இன்கமிங்காக இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், 5 இன்கமிங் இருக்கிறனால 5 பாசிட்டிவில் கொடுத்துட்டேன். I1 I2 எல்லாம் வெளியில் போகிற மாதிரி. ஸோ -I1 -I2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த இதுவே ஈக்குவேஷன் எப்படி ஆயிருன்னா -I1 -I2 இஸ் ஈக்குவல் டு -I5. ஸோ அப்போ எல்லாம் -C வெளியே எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நோட்லேருந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டோம், ஓகேவா. ஸோ செகண்ட் நோடு வந்து இப்போ எப்படி இருக்குது, இப்போ செகண்ட் நோடு கூட கனெக்ட் ஆகிருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னது, இந்த எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த எலிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 ரெசிஸ்டர். ஸோ இங்கே என்ன கரண்ட் நம்ம கொஷின் ஃபஸ்ட் நோடில் போட்டிருந்தோம், I2ன்னு கொடுத்துருந்தோமா, அதே கரண்ட் தான் இங்கேயும் வரும், I2 வரும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ I3ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, இங்கே I4 கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அப்போ டயக்ராம் எப்படி மாறி இருக்குது, இந்த மாதிரி மாறிடுமா. ஸோ I2 இந்த பாயிண்ட்டுக்கு இன்கமிங்காக வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா I3 அவுட் கோயிங் போகுது, I4 அவுட் கோயிங் போகுது. அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ஸோ இன்கமிங் கரண்ட்டில் I2 வருதா. ஸோ I2 வந்து பாசிட்டிவ் எழுதிட்டேன், I3 and I4 இருக்குது. ஸோ I3 I4 அவுட் கோயிங். ஸோ -I3 -I4. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 இருக்குது, 2 ஈக்குவேஷன் இருக்கா. ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், டேரெக்டாக அன்னோன்ஸ் எவ்வளோ ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போமா. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்ன நான் பண்ணிடணும்னா தனித்தனியாக இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதாவது இப்போ எத்தனை டிஃப்ரெண்ட் கரண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அன்னோன் கரண்ட்ஸ்னால் என்னென்ன, I1 I2 அண்ட் இங்கே ஒரு கரண்ட் I3 and I4. அதாவது இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, I3 and I4. அப்போ 4 அன்னோன்ஸ் இருக்கா. ஸோ அன்னோன் கரண்ட்ஸ் I1 I2 I3 I4. ப்ரீவியஸாக நம்ம மெஷின் அனாலிசிஸில் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணோடனே கேல்குலேட்டரில் போட்டு அன்னோன் பேஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி என்னென்ன வேல்யூஸ்ன்னு எடுத்து எழுதிட்டு இருந்தோம், கரெக்டாக. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த I1 I2 I3 இருக்கு இல்லையா, அது கூட கனெக்ட் ஆகிருக்கிற எலிமெண்ட், இப்போ ரெசிஸ்டர்னால் அந்த ரெசிஸ்டர் தனியாக எடுத்து எழுதிக்கணும். இப்போ ரெசிஸ்டர் கூட வோல்டேஜ் இருக்குதுன்னா அதையும் தனியாக எடுத்து அந்த டயக்ராமில் எடுத்துகிட்டு நம்மளோட ஓம்ஸ்லா ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஓம்ஸ்லா என்னது, V is equal to IR. ஸோ அப்போ I தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ Iனா V/Rங்கிற மாறிடும். ஸோ அப்போ தனித்தனியாக நான் வந்து டயக்ராம் ட்ரா பண்ணி எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்து தனித்தனியாக இப்போ I1 போகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து எழுதணும். ஸோ அப்போ I1 கரண்ட் எங்கே இருக்குது, I1 கரண்ட் இந்த பார்ட்டு, அப்போ இந்த டயக்ராம் தனியாக எடுத்துருவேன். ஸோ I2 இங்கே டீல் பண்ணுது, இது தனியாக எடுத்துக்குவேன். ஸோ I3 I4. இப்போ I1 வந்து இங்கே இது மட்டும்தானே வருதுன்னு சொன்னோம். அப்போ அதுக்கு V1 பாயிண்ட் இருக்குது, இங்கே 10 ohms இருக்குது அண்ட் கிரவுண்டு. ஸோ அதுதான் இந்த டயக்ராமே தனியாக எடுத்து ட்ரா பண்ணிட்டேன். அதே மாதிரி I2க்கு எப்படி இருக்குது, இந்த 3 ohmஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் என்ன இருக்குது, V1 பாயிண்ட் இன்வால்வ் ஆகுது, V2 பாயிண்ட் இன்வால்வ் ஆகுது இல்லையா. ஸோ டேரெக்டாக அதனால தான் V1 and V2 தனியாக எடுத்து எழுதிருக்கேன். இப்போ I3க்கு எப்படி எழுதுவோம், ஸோ I3க்கு இந்த பார்ட் வந்துடுமா. ஸோ இந்த பார்ட்டில் எப்படி இருக்குது, V2க்கு கிரவுண்ட் இருக்குது. ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருப்பாங்க, V2 அப்புறம் வந்து கிரவுண்டு.
ஸோ இப்போ I4க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இதுதான் I4 கரண்ட்டு. ஸோ இப்போ I4 கரண்ட்டுக்கு எப்படி இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அண்ட் தென் கிரவுண்டு, அந்த மாதிரி டயக்ராம் வந்திருப்பாங்க பாருங்கள். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கொஷின்ஸில் நம்ம இந்த இது டயக்ராம்ஸ்லேருந்து என்னென்ன இருக்குது, இப்போ I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம ஓம்ஸில் என்னது V is equal to IR. ஸோ ஐக்கு V/Rன்னு போட்டேன். ஸோ V வந்து இங்கே என்னென்னு கொடுத்துருக்குறான், V1 கொடுத்துருக்குறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக I1 is equal to Vக்கு பதிலாக V1 போட்டுக்கோங்க. ஏன்னா V1 தானே இங்கே இருக்குது, வேல்யூ எதுவும் இல்லை இல்லையா. ஸோ V1 கொடுத்துட்டேன், ரெசிஸ்டருக்கு 10. ஸோ அப்போ I1 வர இடத்துல எல்லாமே V1/10 நம்ம எழுதணும். ஸோ அப்போ I2க்கு இருக்குது, I2க்கு என்ன இருக்குது, 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம், V1 மைனஸ் V2ன்னு எழுதணும். அப்போ ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 3, இது வந்து I2. அப்போ I3க்கு எப்படி எழுதலாம், I3க்கு வந்து பார்த்திங்கன்னா V2 இருக்குது, அப்புறம் 5 ohms இருக்குது. ஸோ I3 is equal to V2 divided by 5. ஸோ அதுதான் இங்கேயும் நான் எழுதியிருக்கிறேன். I4க்கு எப்படி எழுதலாம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் V2 இருக்குது, அந்த பாயிண்ட் எப்படி எழுதணும் இல்லையா, அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டு. ஸோ V2 எடுத்து எழுதிக்கோங்க, 10 இருக்குது. அப்போ V2 மைனஸ் 10 டிவைடட் பை 1 ohm. ஸோ இப்போ I4 இது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஈக்குவேஷன் 1 and 2ன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோமா, இந்த ஈக்குவேஷன் 1, இந்த ஈக்குவேஷன் 2. அப்போ இதிலெல்லாம் என்ன இருக்குது, I1, I2, I3, I4 இருக்குது. இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் I1, I2, I3, I4லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாத்தையும் தூக்கி நான் வந்து இப்போ இந்த வேல்யூஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். ஸோ இப்போ I1க்கு வந்து என்ன இருக்குது, V1/10. அதை தான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, I1 + I2 is equal to 5. இப்போ I1ல் வந்து V1 divided by 10. I2வில் வந்து என்ன இருக்குது, V1 minus V2 divided by 3. அப்போ வந்து equal to 5. அப்போ ஈக்குவேஷன் எனக்கு இப்படி இருக்குமா. ஸோ V1/10 ப்ளஸ் V1 minus V2/3 equal to 5. இப்போ நான் என்ன பண்ணணும், காமனாக LCM பண்ணணுமா. ஸோ 30. அப்போ LCM பண்ணும்போது இது ஒரு ஈக்குவேஷன் வருது. இப்போ ஆஸ் சிமிலர் அடுத்த ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கு இல்லையா, I2 minus I3 minus I4 equal to 0. அப்போ I2, I3, I4 வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சேம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு LCM எடுத்துக்கோ. LCM எடுத்திங்கன்னா அது ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லாம் என்ன இருக்கும், வோல்டேஜில் வந்திருக்கும் V1, V2, V3, V4 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம அனாலிசிஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கால்குலேட்டர் போயிடலாம். ஸோ கால்குலேட்டர் போனோம்னா again we can able to get solve out all those things. இப்போ நம்ம சால்வ் அவுட் பண்ணும்போது எந்த மாதிரி வந்திருக்குன்னா, ஜஸ்ட் இந்த PDF பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 கிடச்சாச்சு, 4 கிடச்சாச்சு. அப்போ இப்போ ஈக்குவேஷன் 3 and 4 நான் என்ன பண்ண போகிறேன், கால்குலேட்டர்ஸில் இது பண்ண போகிறேன். ஸோ 2 அன்னோன்ஸ் இருக்குது, V1 இருக்குது, V2 இருக்குது. ஸோ அது ரெண்டு நான் கால்குலேட்டரில் நான் பண்ணும் போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, ஸோ த வேல்யூஸ் வி ஆர் கோயிங் டு கெட் ஃபைண்ட் ஃப்ரம் த கால்குலேட்டர். அன்னோன்ஸ் வந்து 2 தான். அப்போ கால்குலேட்டரில் அன்னோன்ஸில் 2 போய் ஈக்குவேஷன் போங்க, அன்னோன்ஸில் 2 கொடுத்துட்டு சேம் அப்போ A1, B1 அண்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க, A2, B2 அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்ததுக்கப்புறமா X and Yயில் ஒரு வேல்யூஸ் வரும். X வேல்யூ சேசஸ் டு தட் ஆஃப் V1 வோல்டேஜ், வேறஸ் Y வேல்யூ சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா V2ங்கிற அந்த டேம் சொல்லிடுச்சு. இப்போ நம்ம கொஷினில் ஒன்று கேட்டிருந்தானா, கொஷினில் என்ன கேட்டிருந்தா, எல்லா இதுக்கும் ஈச் பிரான்ச்சுக்கு என்னென்ன கரண்ட் போகுதுன்னு கேட்டிருக்கிறான் கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணணும், எந்தெந்த I1, I2, I3, I4 இதெல்லாம் தானே கரண்ட்ஸ் ஈச் பிரான்ச்னா. அப்போ அந்த இடத்துல I1க்கான ஈக்குவேஷன் என்னது, V1 divided by 10. அப்போ V1 என்ன வேல்யூ, 19.8795 divided by 10 கொடுத்தோம்னா I1 வேல்யூ கிடைக்கும். as same I2க்கு என்ன ஈக்குவேஷன், I2 is equal to V1 minus V2 divided by 3. அப்போ V1 என்னது 19.8795. அப்போ 19.8795 minus V2 என்னது 10.8433 equal to divided by what, divided by 3. so 3.01. ஸோ சூப்பர், இது I2 வேல்யூ. அதே மாதிரி I3, I4 பண்ண முடியுமா. ஸோ I3க்கு என்ன கொடுத்துருக்கான், V2 divided by 5. ஸோ V2 வேல்யூ as same 10.8433. ஸோ அதே மாதிரி அதை டிவைட் பண்ணோம்னா I3 கரண்ட் கிடச்சிடும், I4 கிடச்சிடும். ஸோ கொஷின் படி I1, I2, I3 அண்ட் I4 நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நோடல் அனாலிசிஸில். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் நோடல் அனாலிசிஸில் கொஷின் எப்படி கொடுத்துருக்கான்னா இந்த மாதிரி டேர்ம்ஸில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், ஃபைண்ட் த நோட் வோல்டேஜஸ் இன் த சர்க்யூட் ஷோன் இன் த ஃபிகர் அண்ட் ஃபைண்ட் த பவர் டெலிவர்ட் பை த இண்டிபெண்டன்ட் கரண்ட்.
அப்போ பவர் டெலிவர்ட் பை த இண்டிபெண்ட் கரண்ட் தான் நம்மளுடைய கொஷினில் அவன் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கான். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன நோட்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்கான், வெறும் ஐஎக்ஸுங்கிற டேர்ம் இது ஒரு பாயிண்ட் கரண்ட் கொடுத்துருக்கான், இது ஒரு இது இருக்குது, அண்ட் தென் இங்கே ஒரு இது இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸில் வந்து ஈக்குவேஷன் சால்வ் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நோட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஸோ நோட் பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து இது ஒரு நோட் பாயிண்ட் எடுத்துட்டேன், இது ஒரு நோட் பாயிண்ட் எடுத்துருக்கிறேன், இது ஒரு நோட் பாயிண்ட் எடுத்துருக்கேன். ஸோ V1 V2 V3 நோட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த V1க்கு இன்கமிங் ஒன்று வருது. அப்போ ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுவேன், 3 கொடுத்துட்டு, ஸோ 3 கொடுக்குறேன். அடுத்தது கொஷின்லேயே வந்து ஒன்று கொடுத்துட்டான், என்ன கொடுத்துட்டான், ஐஎக்ஸ்ன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ அவுட் கோயிங், ஸோ 3 மைனஸ் ஐஎக்ஸ், இங்கே நான் I2ன்னு கொடுத்துட்டேன். இந்த ஃப்ளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா I2ன்னு கொடுத்துட்டேன். பட் ஆனால் நம்ம வந்து கிளாஸில் வந்து இதை வந்து நான் I1 பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் நோட்டில் பார்க்கும்போது I1 இருந்துச்சுன்னா நீங்கள் I1 இந்த இடத்துல ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அதே போல் I3 I4 அந்த மாதிரி இதுக்கு சேஞ்ச் ஓவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த V1 நோட்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நான் இங்கே வந்து I2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ V1 பாயிண்ட்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 3 மைனஸ் IX மைனஸ் I2 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1, 2 அண்ட் 3 கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அன்னோன் கரண்ட்ஸ்க்கு வரக்கூடிய அந்த எல்லாமே தனித்தனியாக பிரித்து எழுதுவோமா. ஸோ அப்போ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன எடுத்து எழுதுகிறேன், இந்த I2க்கு என்ன இது வருதுன்னு பார்க்கணும். அப்போ I2க்கு இதுதான் I2. அப்போ இந்த I2 என்னது, இந்த நோடுக்கு கனெக்ட் ஆகிருக்கும், இந்த நோடுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக? ஸோ அதை எடுத்து தனியாக எடுத்து எழுதிட்டேன். இது வந்து ஒரு பார்ட். ஸோ அடுத்தது என்னது, அடுத்த கரண்ட்டு I3 கரண்ட்டு. ஸோ I3 கரண்ட்டுக்கு அதே மாதிரி அதுவும் V2வும் ரெசிஸ்டர் ஒரு வோல்டேஜ். ஸோ அப்போ அடுத்த பார்ட் என்னது, அண்ட் தென் பேரலாக அப்படியே அந்த 8 ohmsக்கும் பார்த்து எழுதணும். ஸோ 8 ohmsக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அங்கே வந்து 2 நோடு இருக்கும், V2 அண்ட் V3. அப்போ I4. அப்போ இதுக்கும் அதே தான் IXன்னு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஸோ ஓம்ஸ்லா படி I is equal to V/Rங்கிற அந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய I2 I3 I4 அண்ட் IX. ஸோ அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்குன்னா, I2க்கு வந்து V1 மைனஸ் V3 டிவைடட் பை 4, I3க்கு வந்து பார்த்திங்கன்னா V2 டிவைடட் பை 4, I4க்கு வந்து பார்த்திங்கன்னா V2 மைனஸ் V3 டிவைடட் பை 8 அண்ட் IX இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் V2 டிவைடட் பை 2. ஸோ அந்த காமன் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் காமனாக நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஏல இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாமே IX I2 I3 I4 இதெல்லாமே நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இந்த 1 2 அண்ட் 3 ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி, ஸோ அது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுமா, அந்த ஈக்குவேஷன் தான் நான் இதில் பண்ணுவேன். கால்குலேட்டரில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா, XYZ வேல்யூ, அதை தான் நான் வந்து V1 V2 அண்ட் V3ன்னு எடுத்துக்குவேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸஸ் எல்லாமே V1 V2 அண்ட் V3ன்னு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கால்குலேட்டர்லேருந்து. ஸோ எப்படின்னா 1 2 3ன்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த ஏங்கிற டேர்ம்ஸஸ் I2 I3 I4 அண்ட் IX இதெல்லாமே நான் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்னது, 3 × IX மைனஸ் I2. ஸோ இப்போ IXக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு, V1 மைனஸ் V2 டிவைடட் பை 2. I2க்கு என்ன கிடச்சிருக்கு, V1 மைனஸ் V3 டிவைடட் பை 4. ஸோ அப்போ அதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு LCM எடுத்துக்கோ, காமன் டேர்ம் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக சால்வ் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இப்போ நான் இந்த கொஷினில் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ V1 மைனஸ் V2 டிவைடட் பை 2, அப்போ அந்த 2 அப்படியே வெளியே எடுத்துக்கிட்டேன். அப்போ 1/2 இருக்கும், அப்போ 0.5 வருமா. ஸோ அதை தான் இங்கே நான் 0.5ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 1/4னா 0.25 அந்த மாதிரி எடுத்து நான் உள்ள மல்டிபிள் பண்ணேன். அதர்ஸ் நீ வந்து LCM எல்லாம் எடுத்து அந்த மாதிரி கால்குலேட் பண்ணாலும் ஓகே, எப்படி பண்ணினாலும் உனக்கு ஃபைனல் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக தான் வரும். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவேஷன் 1 2 3க்கு அடுத்தது அந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 5 6ன்னு மாடிஃபை ஆகுது. அதெல்லாமே நான் கால்குலேட்டரில் அப்ளை பண்ணேன்னா எனக்கு வரக்கூடிய XYZ வேல்யூ இருக்கு இல்லையா, Xக்கு வந்து V1ன்னு போட்டுக்கோ, ஒய்க்கு வந்து V2 அண்ட் இசட்டுக்கு வந்து V3ன்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ V1க்கு வந்து 4.8 volts, V2க்கு வந்து 2.4 volts அண்ட் V3க்கு வந்து பார்த்திங்கன்னா -2.4 volts. ஸோ யூனிட் மென்ஷன் பண்ணுறது மேண்டேட்ரி, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்கான், வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் யூஸிங் த V1 சோர்ஸ். அப்போ நம்ம இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா V1 கரண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ்க்கு, அதாவது இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ்க்கு நான் V1 கரண்ட்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இண்டிபெண்ட்னா நம்மளுக்கு இந்த டேர்ம் ஆச்சு. ஸோ 3 amps இருக்குது. ஸோ அந்த இதுக்கு நான் வந்து
ஐம் நீட் டு கோயிங் டு கெட் கால்குலேட் த பவர் வேல்யூ. ஸோ பவர்னாவே நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு, கரெக்டாக. ஸோ அப்போ இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் யூஸிங் த V1 சோர்ஸ். அப்போ V1 சோர்ஸ் எங்கே கிடைக்குது, நம்மளுக்கு V1 வேல்யூ கிடச்சது இல்லையா, அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க, அதுதான் வோல்டேஜ் வேல்யூ. ஸோ கரண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குது இல்லையா, இண்டிபெண்ட் கரண்ட் என்னது 3. ஸோ அப்போ 4 × 3 வருமா. ஸோ அக்ராஸ் டு தட் வோல்டேஜ் V1 வந்து பார்த்தீங்கன்னா 4.8 × 3 கொடுக்கும்போது உனக்கு என்ன கிடைக்குது, 14.4. ஸோ இண்டிபெண்ட் கரண்ட் சோர்ஸ் யூஸிங் த V1 சோர்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் கரண்ட் வந்து 3 ஆம்ஸ்டா. ஸோ 3 ஆம்ஸ் கூட எனக்கு V1 வேல்யூ என்னது 4.8. ஸோ 3 × 4.8 வேல்யூ என்ன கிடைக்குது, 14.4 வாட்ஸ் டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். இது வந்து பவர். ஸோ நோடல் அனாலிசிஸில் இந்த 2 பேஸாக இருக்கக்கூடிய 2 வேரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இந்த இதில். ஸோ தேங்க்யூ.